புனித இரவில் பாஸ்கா திருவிழிப்பு. இறை இயேசுவில் பிரியமுள்ள உறவுகளே, இருள் சூழ்ந்துள்ள இந்த வேளையிலே முடிவில்லாத பேரொளியாகிய நம் ஆண்டவருடைய உயிர்ப்பின் பாஸ்கா பெருவிழாவை கொண்டாட நாம் மகிழ்வுடன் கூடி வந்துள்ளோம். இன்று கிறிஸ்து இயேசு இவ்வுலகின் பாவ இருளை வென்று உலகிற்கு ஒளியை கொடுத்த நாள். இது திருவழிபாட்டு ஆண்டின் மிக உயர்ந்த புனிதமான இரவாகும். நம்பிக்கை என்னும் வெளிச்சத்தை நமக்கு தந்த இரவு இது. எகிப்தியரின் உலகிற்குள் அடிமைப்படுத்தப்பட்டிருந்த இஸ்ராயேல் மக்களை ஒரு சுதந்திர மக்களாக கொணர்ந்த இரவு. முழு மனித விடுதலையை பெற்று இறைவனின் மக்களாக மாற்றிய இரவு. சுதந்திரமாக வழிபடவென இஸ்ராயேல் மக்களை அழைத்து சென்ற இவ்விரவே பாஸ்கா இரவு ஆகும். இயேசுவின் உயிர்ப்பு நாளில் அகமகிலும் திரு அவை மக்களாகிய நாம் எம்மை சூழ்ந்திருக்கும் பாவ இருளை அகற்றி கிறிஸ்துவை ஒளியாக இவ்வுலகிற்கு கொண்டு வருவோம். தொடரும் இவ்வழகிய வழிபாட்டில் முழுமையாக பங்கு பெறுவோம். இன்றைய திருவழிபாடு 5 பெரும் பிரிவுகளை கொண்டுள்ளது. திருவொளி வழிபாடு, பாஸ்கா பவனியும் புகழுரையும், இறைவாக்கு வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கரணை வழிபாடு. இவ்வழிபாடுகளில் கலந்து கொண்டு அகமகிழ்வோம், அக்களிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருவொளி வழிபாடு. இப்பொழுது ஒளியின் வழிபாடு ஆரம்பமாகின்றது. கடவுள் இவ்வுலகை படைத்த போது ஒளியை தனது முதற் படைப்பாக படைத்தார். ஒளி இருக்கும் இடத்தில் இருள் ஆட்சி செலுத்த முடியாது. இன்று இவ்வொளி புது ஒளியாக ஏற்றப்படுகின்றது. தேனீக்களின் முயற்சியினால் ஆன மெழுகுதிரியை கொண்டு இவ்வொளி ஏற்றப்படுகின்றது. இதுவே தாய் திரியாக உலகிற்கு ஒளியாக திகழும் இயேசுவை எண்பிக்கின்றது. கடவுள் இஸ்ராயேல் மக்களை ஒளியிலும் மேகத்தூணிலும் நடத்தி சென்றார். இயேசுவின் உயிர்ப்பின் ஒளி இன்று எம்மை அழைத்து செல்கின்றது. கிறிஸ்துவை குறிக்கும் பாஸ்கா திரியானது இயேசுவே தொடக்கமும் முடிவும் என்பதையும், காலங்களும் யுகங்களும் அவருக்குட்பட்டதையும், ஆட்சியும் மாட்சியும் பெறத்தக்கவர் அவரே என்பதையும் உணர்த்தும் ஜெப வழிபாட்டிற்கு நம்மை ஆயத்தமாக்குவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து சென்ற புனிதமிக்க இரவில் திருவகை உலகெங்கும் பறந்து வாழும் தம் மக்களை விழித்திருக்கவும் மன்றாடவும் இவ்வாறு இறை வார்த்தைகளை கேட்டும் அவருடைய மறை நிகழ்வுகளை கொண்டாடியும் அவருடைய பாஸ்கா அந்த வெற்றியில் நாமும் பங்கு பெறுவோம். அவரோடு இறைவனின் வாழ்வோம் என்னும் எதிர்நோக்கை கொண்டிருப்போம். இறைவா, உம் திருமகன் வழியாக நம்பிக்கையாளர் மீது உமது மாட்சியின் பேரொளி சுழர்ந்திட செய்தீரே. இப்புதிய தீயை புனிதப்படுத்தியறலும். இப்பாஸ்கா வழியாக விண்ணகத்தை கொண்ட ஆவலால் நாங்கள் பற்றியறிவோமாக. அதனால் தூய்மையான உள்ளத்தோடு முடிவில்லா மாட்சியின் விழாவுக்கு வந்து சேரும் வலிமை பெறுவோமாக. ஆமென். கிறிஸ்து நேற்றும் இன்றும் முதலும் முடிவும், அகரமும் நகரமும், நேரங்கள் அவருடையன, காலங்களும் அவர்.
மாற்றியும் அவர் செய்தார். காலமும் ஆமாம். தூய மாட்சிக்குரிய காயங்களால் ஆகிய கிறிஸ்து நம்மை கண்காணித்து பேணி காப்பாராக. ஆமென். மாட்சியுடன் உயிர்த்தெழும் கிறிஸ்துவின் ஒளி இதயத்திலும் மனதிலும் இருள் அகற்றுவதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவனுக்கு நன்றி. கிறிஸ்துவின் ஒளிதோ இறைவனுக்கு நன்றி. எழுதிரி பொறுமையாக வந்து அணைச்சிடாம ஒரு ஆள் 10 வச்சு அப்படியே ரெண்டு திரிக்கு கொண்டு வாங்க.